ஆடி மாதம்னாலே ஊரே செம்ம களை கட்டும். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் வாரம் எல்லார் வீட்லயும் கூழ் ஊத்துவாங்க பார்த்தீங்களா? 4 வாரமும் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. கதவ தட்டி வாம்மா வந்து கூழு குடிம்மான்னு வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி எல்லா சண்டேவும் குடுத்தா நல்லா தான் இருக்கும். காலையில பிரேக்ஃபாஸ்ட் செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம சண்டேனாலே காலையில லேட்டா தான் எழுந்துக்கிறோம். இதில் எழுந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்சும் வெரைட்டியா செய்யணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. இந்த மாதிரி காலையில எல்லா டைமும் குடுத்துருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். என்ன பண்ணுறது, வருஷத்துக்கு ஒரு தடவை தானே ஆடி மாதம் வருது. எடுத்துகிட்டு வந்த கூழ், கருவாட்டு குழம்பு, கீரை எல்லாம் காலையிலே வச்சது சாப்பிட்றணும் அப்படின்றதுக்காக முதல்ல என் பங்கை நான் முதலே உஷாராக எடுத்துக்கிட்டேன். அதுவும் நமக்கு பிடிச்ச நெத்திலி கருவாடெல்லாம் போட்டு கருவாட்டு குழம்பு வச்சுருந்தாங்க. நம்ம ஹவுஸ் ஓனர் தான் கூழ் ஊற்றிருந்தாங்க. வேறு லெவல் ரெசிபி செய்வாங்க அவங்க. சாப்பிட்டது எனக்கு ஒரு விஷயந்தான் ஞாபகம் வந்துச்சு. சும்மாவா சொல்லியிருந்தாங்க, வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்லை, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லைன்னு. சாப்பிட்டு பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் இது என்ன டேஸ்ட்டுன்னு. நான் சொன்னது உண்மையா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.